வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பிங்க் கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயர் ரெண்டு காம்பினேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்மால் லஞ்ச் பேஸ்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 12 ஒயர் 6 ஃபீட்டில் கட் பண்ணிக்கணும் பிங்க் கலரில். அதே மாதிரி 6 ஃபீட்டில் 9 ஒயர் பிளாக் கலரில் கட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 21 ஒயர் வரும். இது 3x3 டைமண்ட் பேட்டர்ன் நார்மல் பாக்ஸ் நட் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் மேக் பண்ண போகிறோம். ஸோ 6 அடியில் 12 ஒயர் பிங்க் கலர்லேயும் 6 அடியில் 9 ஒயர் பிளாக் கலர்லையும் இது மாதிரி கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஈக்குவலாக டிப்பு இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரு பிங்க் கலரில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நாட் போட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறோம். அதை ஜாயின் பண்ணுறப்போ 3 பிங்க் கலரு 3 பிளாக் கலரு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 3 பிங்க் கலர் நாட்டு பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி 3 பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கு 3 நாட்டு. அதுக்கு அடுத்து 3 நாட்டு பிளாக் கலர் ஒயரு பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்லையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பிங்க்கு, அதுக்கப்புறம் 3 பிளாக்கு 3 பிங்க்கு 3 பிளாக்கு 3 பிங்க்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கு. ஸோ 12 நாட்டு பிங்க் கலர்லேயும் 9 நாட்டு பிளாக் கலர்லேயும். ஸோ டோட்டலாக 21 நாட்டு வந்திருக்கு லைனாக. இது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 3x3 டைமண்ட் பேட்டர்ன் நார்மல் பாக்ஸ் நாட்டில் இந்த மாதிரி 9 பாக்ஸ் நாட் சென்டரில் இருக்கிற மாதிரி வரும். 9 பிளாக்கு 9 பிங்க்கு 9 மிக்ஸ்டு. இந்த பேட்டர்னில் தான் அந்த கூட ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பிளாக் கலர் ரன்னிங் ஒயரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் பிங்க் நம்மளோட சாய்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுட்டேன். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ இந்த லைனில் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இந்த லாஸ்ட் நாட்டில் அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை நம்ம நாட் போட்டோம்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதான் கார்னர் டர்னிங். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அப்படியே இந்த லைன் போட்டுகிட்டே இந்த இடத்துல செகண்ட் கார்னர் டர்னிங். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், அதுதான் கார்னர் டர்னிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே லைனாக போட்டுட்டு வரப்போ இது அடுத்த கார்னர். இந்த மாதிரி 4 கார்னரும் டர்ன் பண்ணிவிட்டு 3 லைன் போட்டாச்சு பிங்க் கலரு ஒயர் யூஸ் பண்ணி. அடுத்து இது லேடர் நாட் போட்டு தான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 3 லைன்ஸ் போடணும். நான் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3x3 டைமண்ட் பேட்டர்ன் லஞ்ச் பேஸ்கட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீட்டாக இருக்குது, நல்ல பெருசாகவே இருக்குது, உள்ளே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். பாருங்க, இதில் பிங்க்கில் 9 மிக்ஸ்டு 9 பிளாக் 9 இந்த மாதிரி பேட்டர்ன் 9 நார்மல் பிஸ்கட் நாட் 9 டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு. பேஸ் 21 லைனு. இது பார்த்திங்கன்னா 19 வந்திருக்கு. உள்ள ஒரு லைன் ஃபோல்டாக இருக்குது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சைடு கைப்பிடி போட்டுட்டு இன்னொரு சைடு போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு கைப்பிடி போட்டாச்சு. 2 ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கு, உருட்டு கைப்பிடி. இப்போ இந்த சைடு போட போகிறோம். இதுக்கு உள் ஒயர் 4.5 அடியில் கட் பண்ணிக்கணும். 4.5 அடியில் 2 ஒயரு,
வெளி வயர் வந்து பிங்க் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. பாருங்கள், இந்த மாதிரி சென்ட்ரல், இது வந்து சென்ட்ரு. இதில் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த செகண்ட் லைனில் பிளாக்கில் ஃபஸ்ட் லைனு, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி நாமளே நம்ம கூடைக்கு சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த வயரை வந்து உள்ளே கொடுத்து வாங்கிக்கணும். 4.5 அடியில் 2 வயர் உள் வயர் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வயர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இல்லைன்னாலும் நூல் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி, இது வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்போ 8 அடியில் பிளாக் ஒன்று, பிங்க் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். பிளாக் வயர் ஒன்று, பிங்க் வயர் ஒன்று, 8 அடியில். இதை வந்து ஈவனாக 2 கார்னரில் அந்த ஒயரோட டிப்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து 4ஐயும் ஒன்றா வச்சு ஈக்குவலாக இழுத்துக்கணும். சென்ட்ரல் பண்ணி சென்ட்ரல் பொசிஷன் இந்த மாதிரி வச்சு இப்போது இழுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு உள் வயர் வந்து 4.5 அடியில் 2 வயர் கொடுத்துருக்கேன். வெளி வயர் வந்து 8 அடியில் 2 வயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 வயரை, அதுக்கடுத்த வயரை வந்து மேலே, அதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு வயர் கீழே, ஒரு வயர் மேலே, இந்த மாதிரி. அடியில் கொடுத்து இந்த 2 வயருக்கு கீழே லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை எடுத்து திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற வயரை 2 வயர் கூட கொண்டு வந்து திருப்பி ரைட் சைடு, இது மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். ஒரு 5-6 பின்னல் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து எப்படி டைட் பண்ணுறதுன்னா, இந்த 2 வயரையும் இழுத்துக்கணும். இந்த 2 வயரையும் இழுத்துட்டு இதை வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரணும். நமக்கு ஃபஸ்ட்டில் கைப்பிடி எந்த அளவுக்கு லென்த் போட்டோமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கமாக அதே சென்டர் பக்கம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு நாட் போட்டு வயரை வந்து சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா வயர் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த ரப்பர் பேண்டை இப்படி கீழே இழுத்து விட்டுக்கணும். இப்படி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இது வந்து 2 வயர் உருட்டு கைப்பிடி. நான் வந்து பிளாக் அண்டு பிங்க் காம்பினேஷனில் கூட போட்டதுனால அதே ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 வயருக்கு இடையில இந்த வயரை கொண்டு வந்து திருப்பி இந்த சைடு கொண்டு வரணும். இப்போது மாற்றி அதே மாதிரி ஆப்போசிட் வயரை கொண்டு வந்துட்டு ஒரு டைட் கொடுத்துக்கணும். ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வயரையும் டைட் பண்ணணும், இந்த நாட்டையும் டைட் பண்ணணும். வயரை இப்படி இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த நாட்டை இப்படி டைட் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக பின்னிட்டே வரணும் வயர் முடிகிற வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கை இப்படி போட்டிருப்போம் இல்லையா, அந்த அளவு லென்த் வந்ததுக்கப்புறம் அளவு வச்சு பார்த்துட்டு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பின்னிட்டுருக்கிற வயர்லேயே வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருக ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.
பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது பேஸு. 1 2 3 4 4 ஸ்கொயர் வந்து பிங்க்கு, 2 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் வந்து மிக்ஸ்டு. பிளாக் அண்டு பிங்க் காம்பினேஷனில் 3x3 டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நல்லா அழகாக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஸோ உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கலாம். கைப்பிடி வந்து 2 வயர் கைப்பிடி பிளாக் அண்டு பிங்க் வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.